ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சார். சார் சேகருங்களா? ஆமாங்க சார். சார் வணக்கம். 26ஆம் தேதி கூப்பிட்டுருந்துருக்கிறீங்க சார். 26ங்களா சார்? ஆமா, இந்த நம்பருக்கு. நீங்க என்ன என்ன நான் ப்ரொஃபஷன் சார்? கரூர் நீங்க கரூர் நீங்க எஸ்ஐங்க சார். கரூர் ரிட்டையர்ட் எஸ்ஐங்களா? எஸ்ஐ. ரிட்டையர்ட் எஸ்ஐ. ரிட்டையர்ட் எஸ்ஐங்களா? சார் ஆமாங்க. நான் லேண்ட் மீடியேட்டர் சார், ஈரோட்ல இருந்துங்க. சந்தோஷம். சரிங்க சார். அதான் ஏதோ ஒரு மிஸ்டு கால் வந்துருந்துச்சு. லேண்ட் சம்மந்தமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். நீங்க ஈரோடாங்க சார்? ஆமாம். நீங்க கரூர்ல என்ன ரிட்டையர்ட் எஸ்ஐங்களா? ஆமாம் சார். ஆமாம் சார். ரிட்டையர்ட் எஸ்ஐ, ஓகே. சார் லேண்ட் ப்ரொஃபஷன் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கொஸ்டின் கூப்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் சார். அது என்னன்னு கரெக்டாக தெரியல. நான் கூப்பிட்டேன் சாரை கூப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கூப்பிட்டா வந்து மிஸ்டுகள் வந்திருக்கோம். அதான் என்னன்னு கவனம் வரலையா? வலிக்குங்க சார். சரி சார். சார் இப்போ சார் குரூப் உங்க இவர் தான் சார். சார் நீங்க தானே சார் ஆனஸ்ட் மாதேஸ்வர் தானே? இல்ல சார், ராஜசேகர் சார், ராஜசேகர். சாரி ஆனஸ்ட் மாதேஸ்வர். அது பரவாயில்லைங்க. ஒன்றும் இல்லை சார். இப்போ திருப்பூர்ல ஒரு இடம் இருக்கு. அவங்க யாரும் இருக்காங்களா சார்? திருப்பூர்ல 30 சென்ட் இருக்குது. சென்ட் கணக்குல நான் எடுக்கிறது இல்லை சார். எல்லாமே பெரிய லெவல் தான். மினிமம் 50 ஏக்கர்ல இருந்து அந்த மாதிரி பெரிய லெவலில் தான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கரூர் மாவட்டம் ஏதாவது என்ன சொல்லுங்களேன் சார், பார்ப்போம். இப்போ திருப்பூர்ல கூட சார் அது இடம் வந்து 12 கோடி லோன் எடுக்கிறதுக்கு பேங்க்கான வேல்யூவேஷன் போட்டான். சரி சார். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேங்க்ல இருந்து எடுக்கிறாங்க 4.5 கோடி எடுத்து அவங்க 7.5 கோடி சொல்றாங்க. சொன்னோம் ஒரு 7 கோடிக்கெல்லாம் முடிச்சிடலாம். ஆனா வேல்யூவேஷன் அவங்க லோன் வாங்குறது 12 வேல்யூவேஷன் 12 கோடி கொடுக்குறான் பேங்க்காரன். பேங்க் சிசிங்க. ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடம் வாங்குறவரு எனக்கு இடத்த எழுதி கொடுங்க, இந்த பாருங்க லோன் பேங்க்ல லோன் வந்து 12 கோடி சேங்ஷன் பண்ணிருக்கான், நான் இடத்த எழுதி கொடுத்தா நான் லோன்ல அப்ளை பண்ணி வாங்கி தரேன்னா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஒரு விசா கொடுக்க எப்படி இடத்த கொடுக்குறது அப்படின்னு. இல்ல அதை ஒத்துக்க மாட்டேங்க சார். ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அது ரிஜிஸ்டர் மாதிரி போச்சுன்னா தலையெழுத்து மாதிரி ஆமா சார். அது அவருக்கு தெரியும் நல்ல சார். தெரிஞ்சு எவ்வளவு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். தெரிஞ்சு பண்ண மாட்டாங்கல்ல. இல்ல சிசிங்களா அதை ஒத்துக்க யாரும் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது எப்படின்னா சார், 30 சென்ட்ல பில்டிங் 3 பக்கம் ரோடுங்க சார். உள்ள டெக்ஸஸ் இருக்குது. அவங்க பேங்க்ல விட்டுட்டு போயிட்டாங்க. பேங்க் லோன் வாங்கிட்டு பேங்க் லோன் வாங்கி கட்டாம விட்டுட்டாங்க. அதை ஒருத்தர் எடுத்துட்டார். வேற ஒருத்தர் எடுத்துட்டாரு. ஃபுல்லா எடுத்து அவர் கையில தான் இருக்குது. சரிங்க. அவர் எடுத்தது 4.5, விற்கிறது 7.5. ஆனா பில்டிங்கோட மதிப்பு 12 கோடி. நீங்க இவ்வளவு தூரம் இல்ல உண்மை பேசக்கூடாது சார். இது பிசினஸ்ங்க. உண்மை பேசணும்னா பொழப்பு நடக்காது. உண்மை என்னன்னா அது நல்ல டைரக்டா நேருக்கு நேரம் ஓகே. எனக்கு வாங்கின ஓன எனக்கு தெரியும் சார். டைரக்டா தெரியும். இல்ல சார், அது வந்து அது வாங்கியிருக்காருல, ஏலம் எடுத்தாருல, அவரு டைரக்டா எனக்கு தெரியும். ஓஹோ, அவர் விற்கிறாரு. அவர் விற்கிறார். அவர் எனக்கு அவருக்கு என்னன்னா, இந்த மாதிரி வாங்கி லாபத்தில் விற்கிறதான். அவர் வந்து ஒன்றும் பிசினஸ் பண்ண அவசியம் இல்லை. வாங்கி தூக்கி போட்டு இல்ல அதுவும் பிசினஸ் தானே சார். அவரு சரி, அவர் உள்ளுக்கு எது டெக்ஸ்ட் போட்டு இது பண்ண மாதிரி ஐடியா இல்ல. டீடைல்ஸ் ப்ராப்பர் டீடைல்ஸ் கொடுங்க சார். எல்லாமே அனுப்புறேன் சார். எல்லாத்தையும் அனுப்புறேன். ப்ராப்பர் டீடைல்ஸ் அனுப்புங்க. எந்த ஏரியா பார்த்து மூவ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அப்ப ஐயா வந்து வேற ஏதாவது அங்க ஐயா இடம் வாங்கிட்டேன்னா எனக்கு சொல்லுங்க ஐயா. நான் அதாவது நான் போலீஸ் சர்வீஸா ரிட்டையர் ஆச்சு சொல்லி இந்த பழக்கத்தை எல்கேஜி தான். நான் சிவில் இதுல பரவாயில்ல எல்கேஜி தான். ஐயா சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்குவேன். என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேன். ஐயா நீங்க தான் ஐயா டிபார்ட்மெண்ட் ரிட்டையர்ட். இல்லைங்க சார், அது சீனியருங்க நீங்க. அது வேறங்க சார். அது வந்து சொன்னேன் டிபார்ட்மெண்ட் என்ன கேட்டாலும் நான் சொல்லிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு நாலு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க சார் டிபார்ட்மெண்ட்ல. ஒரு 3 சைடு ஆஃபீஸர் ஃப்ரெண்ட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க. உங்களுக்கு பரமத்தி எஸ்ஐ பொன்னர் சங்கர். சரிங்க சார். அவரும் நம்மளுக்கு நல்ல க்ளோஸ் தாங்க. இங்க குமாரபாளத்துல ஹைவேல வந்து ஹைவே டியூட்டில இருந்தாருங்க. சரிங்க சார். நான் வந்து பழைய சிஎம் செக்யூரிட்டி சார். இப்போ பழைய மேடம் மேடம் சிஎம் செக்யூரிட்டி போட்டோ அனுப்பலாம் பாருங்க. பழைய சிஎம் செக்யூரிட்டி ஜெயலலிதா மேடத்துக்கு. ஓஹோ, செக்யூரிட்டி எங்க சார்? கூட பிஎஸ் அவங்க வீட்லயே கூட அவங்க கூடயே. ஆரேவா, சரியான ப்ரொஃபஷன் உங்களுக்கு. கூட அவங்க கூட போட்டோ அனுப்புறோம் பாருங்க. அனுப்புனா அப்புறம் வீரப்பன் ஆபரேஷன்ல போய் மெடல் வாங்கிட்டு வந்தேன், இடம் வாங்கிட்டு வந்தேன், 3 லட்சம் பணம் வாங்கினேன். சென்னை சிட்டி ஒரு 15 வருஷம் சர்வீஸ். சென்னை சிட்டி வந்து அதுக்கப்புறம் தான் அப்படியே கரூர் வந்து அப்படியே ரிட்டையர் ஆயிட்டேன். கடைசியில் உளவுத்துறையில இருந்து ஒரு 10 வருஷம் உளவுத்துறையில இருந்து அப்படியே ரிட்டையர் ஆயிட்டேன். போடு எனக்கு லோக்கல் வேண்டாம். லோக்கலே வேண்டாம்னா லோக்கல்ல வந்து சார், லோக்கல் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஆபீசருக்கு வாங்கி கொடுக்குறோம். அந்த வேலை எனக்கு பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், போட உளவுத்துறைக்கு போ. எவனும் கேட்க முடியாது. நம்ம சொல்றதான் உளவுத்துறை கேட்கும், போலீஸே கேட்கும்.
சார் அந்த மாதிரி ஆகி போச்சுல்ல. ஈரோட்லயே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார் சார். சரிங்க அவரு சரி ஆக்சுவலா கோயிலுக்கு சிவன் கோயில்ல பூஜாரியா இருக்கிறாரு. சரிங்க சார் சரிங்க சார் ப்ரொஃபஷனே வந்து டிபார்ட்மெண்ட் தான். சரிங்க சந்தோஷம் இவரு என்ன சரிங்க பண்ணாருன்னா டிபார்ட்மெண்ட்ல அந்த லெவல்ல இறங்கணும்னா நம்ம வந்து இப்போ பிசிஏ வந்து அந்த லெவல் ரேஞ்சில் இருந்தோம்னா மாமூல் வாங்கணும், அவங்ககிட்ட வாங்கணும், இவங்ககிட்ட வாங்கணும், ஆமாங்க சார் இந்த சார் வேலையை வேண்டான்னு சொல்லி ஆபீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போஸ்டிங்க மாத்தி வாங்கிட்டாரு. அதான் உண்மை அங்க வந்து என்னன்னா அப்படின்னா, ஐயோ இதெல்லாம் நல்லா இல்லைங்க, இல்லை நல்லது உண்மைதான் இல்லைங்க. சார் நான் இப்ப எஸ்ஐனா ஒரு ஸ்டேஷன்ல வருமானம் இல்லாம நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க எஸ்ஐக்கு எவ்வளவு வருமானம் இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். நான் மொத்தம் எஸ்ஐ வந்து எஸ்ஐ வந்து 17 வருஷம் எஸ்ஐ சார் 10 வருஷம் உளவுத்துறை போயிட்டேன்னா அந்த ஆரம்பத்துல எஸ்ஐ ஆன பிறகு ஒரு சந்தோஷத்துல அப்படியே அதாவது எங்க இருந்தீங்க பண்ருட்டியில இருந்தேன், விருதாச்சலம் எஸ்ஐ இருந்தேன், வேப்பூர் எஸ்ஐ அதெல்லாம் அங்கெல்லாம் எஸ்ஐ இருந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்க கரூர்ல வந்து அப்படியே உளவுத்துறை கரூர் மாவட்டமே நம்ம கண்ட்ரோல் வந்துச்சு சார். அதனால அப்படி ஜாலியா இருந்துட்டேன். கிரேட் சார் கிரேட் சார். சார் ஓகே ஓகே நல்ல சார். உங்க அன்பு உங்க நட்புக்கு நன்றி, நட்பு கட்சிக்கு நன்றி. பக்கா டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, மூவ் பண்றதுக்கு முடிஞ்சா மூவ் பண்ணி தரேன் சார். வேற ஏதாவது தகவல் தான் உங்களுக்கு ஏதாவது வேணாலும் சொல்லுங்க சார். கரூர் பக்கம் எங்க வேணாலும் சென்னையில இங்க எங்க வாங்கிடலாம் சார். ஓகே ஓகே ஓகே. அண்ட் சார் இது உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரா? ஆமாங்க சார். சரி ரைட். டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நான் உங்களுக்கு ஒரே ஒரு டீல் கொடுக்குறேங்க சார். சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். ஜஸ்ட் 100 ஏக்கர் உங்க பாளையம் இருக்கு. ஓகேவா? ஏக்கர் வந்து வெறும் 30 லட்ச ரூபா தான் சொல்றாங்க. 100 ஏக்கர் லேண்டுங்க சார். சாதாரணமான கொஞ்சம் வெயிட் ஆனவங்களாம் பார்த்து மூவ் பண்ணீங்கன்னா ஒரே டீல் செட்டில் ஆயிடலாம். நீங்க சார் உங்க டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க. அந்த செட்டியார் இடம் தான் சார். கிருஷ்ணா முரளி அவர் தோட்டம் தானே பாளையத்துல. இது வந்து தோப்பு, வெறும் தோப்பா இருக்கு. மாந்தோப்பு, செம்மரம், அந்த மரம் இந்த மரம் அது இது. ரைட் அதேதான் சார் அதேதான் சார். உள்ள தொட்டி 13 வருஷமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு கடை. அவர் ஓனர் முரளி, பேரு முரளி செட்டியாருங்க சார். அந்த டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட இருக்குதா? இருக்கு சார். மொத்தம் 110 ஏக்கர்ல 15 ஏக்கர் வித்துட்டாருங்க சார். 85 ஏக்கர் இருக்குது. இவ்வளவுதான் இருக்குது. அப்படியா? நம்ம கிட்ட 100 சில்லறைக்கு தான் வந்துச்சுங்க. 85 ஏக்கருக்கு உள்ளுக்கு நான் இதோ கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரூபா போயிருப்பேன் தோட்டத்துக்குள்ள. அது சார் தோட்டத்துக்குள்ள 30 தடவை போய் உள்ள விசிட்டு பாட்டியை கூட்டிக்கிட்டு போயிருக்கீங்க. வீடியோ ஃபிலிம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இந்த பாக்குறேன் இருக்கான்னு பாக்குறேன் சார். சலிச்சு போய் விட்டுட்டேன் சார். இந்த ஃபீல்டு அப்படிதான் சார். சடன் திடீர்னு மழை பெய்யும்போது தண்ணி பிடிச்சிக்கணும், அவ்வளவுதான். நான்லாம் வந்து 1 இயர் ஆச்சு சார். எனக்கு பிசினஸ் ஆஃப் ஆகி போச்சுங்க. 1 இயர்ல ஒரு ஃபைனலா ஈரோட்ல ஒரு இடத்துல ஒரு 6 ஏக்கர் 5 ஏக்கர் லேண்டுங்க. வெறும் ஏக்கர் 35 லட்சம் தான். ஈரோட்ல அந்த ரேட்ல கிடைக்குது. அப்ப வண்டர். சரிங்க சார் சரி. நான் அதெல்லாம் எடுத்து அனுப்புறேன் சார். ரெண்டுமே அனுப்புறேன் சார். சார் அனுப்பிவிடுங்க. நீங்க சார் இது வந்து உங்க அந்த லேண்டோட ஓனர் உங்களுக்கு நல்லா தெரியும்? டைரக்டா தெரியும் சார். டைரக்டா எப்படி டைரக்டா தெரியும். பேரு முரளி. ஒரு 2 வாரத்துல பையர் ஒருத்தர் வரேன்னு சொல்லி இருக்காங்க. சரிங்க சார். அவர் என்ன சொல்றாருன்னா சார், ஒரே விஷயம் சார், 100 தடவை நீங்க புரோக்கரை காட்டாதீங்க, வியாபாரமே கெட்டு போச்சு சார். ஓனர் வந்து கூட்டி வாங்க, நான் நேருக்கு நேரம் பேசி என்ன குறைன்னு குறைச்சு கொடுக்குறேன். அது சார் அது பொதுவான சமாச்சாரம் தான் சார். சார் எடுத்த உடனே நம்ம விற்கணும் அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்தோம்னா அது வந்து எல்லா நேரங்கள் அமையணும் சார். சரி சரி சரி. இந்த இடம் வந்து உன்னை விட்டு போகணும் அப்படிங்கிற விதி இருந்தா மட்டும்தான் போகும். ஆமாங்க சார் ஆமாங்க சார். இல்லையா இன்னாருக்கு இன்ன இடம் சேரணுங்கிற விதி இருக்கணுங்க. சாதாரணமா இது நம்ம அவங்க நினைக்குவாங்க அந்த மாதிரி. நம்ம எத்தனை பேர் போய் கூட்டிட்டு போய் காட்டினாலும் பாக்குறவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் தான் அவன் வாங்குவான். ஓகேங்களா சார்? உங்களுக்கு பையரை வரேன்னு சொல்லிக்கிறாங்க சார். சார் முதல்ல ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லுங்க சார். நான் சாரை போய் பேசிட்டு உட்கார வச்சு நேரம் ஒரு விஷயம் சார். ஒரே விஷயம், சாரை வந்து கரூர்லயே முதல்ல கடையில பாத்துருவோம். ஓகே ஓகே. கடையில பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரம் அங்க ஸ்பாட்டுக்கு போயிடும். ரைட் சார். உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சிம்பிள் மேட்டர் தான். எனக்கு டைரக்டா முடிஞ்சா அதனோட வீடியோ இருந்தா கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. பாக்குறேன் சார். இருக்கான்னு பாக்குறேன் சார். கண்டிப்பா எப்படியாவது ட்ரை பண்ணியாச்சு எனக்கு அந்த ஒரு வீடியோ அனுப்பிவிடுங்க. சரிங்க சார் சரிங்க. ஓகேங்களா? அந்த டீல் இருக்குங்க. ஒரு 2 வாரத்துல வர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பா நான் எனக்கு வேற ஒருத்தர் கொடுத்தாங்க. அவங்க பேசுறது சரியில்லை சார். அப்படி கிடையாது சார். இல்ல உங்களை சொல்லுங்க. அவங்க வந்து பிஹேவிங் சரியில்லை. பேசுறது ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா பேச ஒரு டயத்துல நார்மலா பேசுறாங்க. ஒரு டயத்துல நான் தான் ஒரு இதுங்கிற மாதிரி இம்பீரிட்டில பேசுறாங்க சார். யாருன்னு தெரியாம பேசக்கூடாது. அவங்க நான் வந்து சார் யாருன்னு பார்த்ததுல யாரா இருந்தாலும் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அவ்வளவுதான். உங்க இல்லைங்களா? நான் பேசுறேன் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி ஓகே. சரி அவங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். நான் அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். அப்புறம் இன்னொருத்தர் வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, சரி பாத்துக்கலாங்க அப்படின்னு. ஆனா நீங்க இப்ப கிடைச்சதுல எனக்கு லக்குங்க. கண்டிப்பா நான் உங்க மூலியமா அந்த பிசினஸ் முடிக்கிறேன். நான் கொடுத்த 2க்குமே டைரக்ட் ஓனர் எனக்கு தெரியும். 2க்கா?
ஓகே ஓகே. திருப்பூர் சொன்ன ரைட் அதுக்கு ரைட் எனக்கு ரைட் தெரியும், ரைட் இது ரைட். எனக்கு தெரியும். ரெண்டையும் அனுப்பி சார் விடுறேன் நான் வந்து ஈரோடு வந்தால் சாரி கரூர் வந்தால் கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் வாங்க பண்ணுறேன். வாங்க சார். நம்ம செந்தில் பாலாஜி இருக்கிறாரு இல்லைங்களா, ஆமாங்க சார், ஆமாங்க சார். அவருடைய பக்கா பினாமி பக்கா ரைட் ஹேண்ட் எனக்கு க்ளோஸுங்க. ரைட்டுங்க சார், ரைட் ரைட். கிட்டத்தட்ட நம்ம அவர் இதில் தான் வந்து நான் ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணேன் சார். சரிங்க சார், இங்கே சரிங்க நம்ம சார். தென்னில இருக்கு இல்லையா, தெரியல, ஆமா சொல்லுங்க சார். தென்னில பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் பஸ் நிற்கிறதுக்கு ஹைவே ஹோட்டல் ஒன்று ஆமா இருந்துச்சுங்க. இருக்கு இருக்கு சார், இருக்கு சார். இப்போ புது பில்டிங்குங்க. ஆமாங்க சார். அந்த இடத்துக்காரனே புதுசாக பில்டிங் கட்டிக்கிட்டான். சரிங்க சார். அதுக்கு இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் ஒட்டி ஒரு பில்டிங் இருக்கும் பாருங்க, அதுதான் சொல்லுங்க சார். அதில் தான் நான் மேனேஜராக இருந்தேன் சார். சரிங்க சார், சரிங்க சரிங்க. அப்புறம் இவர் இடத்துக்கு எங்க லேண்டு அவன் லேண்டில் நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, வாடகை கொடுத்துருக்குறாங்க. சரிங்க சார், சரிங்க. அவனே போய் நீயா நானான்னு பேசினா அதோட அவன் ஒத்துக்குவானா? சார் வேலி அதெல்லாம் எப்படி வேலி போட்டுட்டான், நீ என்னமோ பண்ணிக்கப்போ, முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். நீ வேலையை என்னமோ ஆரம்பிக்கலாம். பண்ணிக்கப்போ, நான் அப்படின்னு வேலி போட்டான். வேலி போட்டால் எந்த கடை பஸ் இருக்கிற இடம் இல்லை, ரோட்ல எத்தனை பஸ் நிற்கும்? முடியாது சார். ரோட்ல பஸ் நிற்கவும் முடியும், நிறுத்தவும் ரோட் சைடில் பாதி பஸ் ரோட்ல ஏறி நிற்கும். ஆமாங்க சார். அதெல்லாம் டேஞ்சரஸ், நிறுத்துவானா டிரைவரை நிறுத்த மாட்டான். பரமத்தி எஸ்ஐயா இருந்தேன் சார் நான். பரமத்தி எஸ்சியா இருந்தீங்களா? ஆமாங்க பரமத்தி எஸ்ஐ, முத்துக்கு இன்ஸ்பெக்டர், நான் எஸ்ஐ. ஓ கிரேட் சார், கிரேட் சார். இப்போ ஜஸ்ட் ரிட்டையர்டு. ஓகே. இப்போ எந்த ஏரியா சார் உங்க வீடு, நீங்க குடி ஏன்னா இருக்கிறது? சுங்ககேட்டு, கரூர் சுங்ககேட்டு. சுங்க கேட்டு. ம். ஓஹோ, ஓகே 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 சார். ஆமா சார். சார் ஓகே, கண்டிப்பா வந்தா நான் மீட் கான்டாக்ட் பண்றேன். நீங்க இதுக்கு உங்க அனுப்புறேன் டீட்டெயில்ஸ் சார், எனக்கு அனுப்பிவிடுங்க. அனுப்புறேன் சார், ஏன் அனுப்புறேன் நான் சார். சொன்னது ஆல்சோ உங்ககிட்ட அந்த டீட்டெயில்ஸ் இருக்குங்கன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு சரிங்க இந்த சார். பக்கம் செல்லர் இருக்கிறேன், பையன் இருக்கிறான் சார். நான் ஒரு 2 வாரத்தில் வரேன்னு சொல்லிக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து. தேங்க்யூ சார். கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ராஜசேகர், ஈரோடு. தேங்க்யூ சார்.